ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டு நார்த்தங்காய் வச்சு ஒரு நார்த்தங்காய் தீயல் மாதிரின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இதை வந்து ஊறுகான்னு கூட சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை, புளி எல்லாமே போட்டு பண்ணுறதுனால அது வந்து நமக்கு வந்து பருப்பு சாம்பார் மெயினாக பார்த்திங்கன்னா பருப்பு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து நாட்டு நார்த்தங்காய், இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், வித்து வந்து நிறையா இருக்கும். இப்போ வந்து அந்த நார்த்தங்காய் எடுத்து ஒரு குக்கரில் போட்டுவிடுங்க. குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் அடித்து எடுத்துடுங்க. இது வந்து நம்ம வந்து உடனே கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுற மாதிரியான ஒரு இது. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி கூட நம்ம வந்து எடுத்துக்கிடலாம், வித்தெல்லாம் எடுத்துகிட்டு. இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு வெள்ளைக்கூடு, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் மிளகா. வெள்ளைக்கூடு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த மேலேயும் கீழேயும் கட் பண்ணாலே போதும். ரொம்ப வந்து தோலெல்லாம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளி, சின்ன உள்ளி வந்து ஒரு 150 கிராம். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து தூர ஊற்றிடணும். அதை வந்து நம்ம கட் பண்ண தான் போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் அரைச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உள்ளி எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஊறுகாய் வந்து நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு, அந்த உள்ளியும் வந்து நமக்கு வந்து சாப்பிடும்போது தெரியும். அதனால தான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சியை மட்டும் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. இஞ்சி வந்து நம்ம சேர்த்து போட்டு அரைக்கும் போது ஒன்று அரைஞ்சி ஒன்று அரையாமல் இருக்கும். அதனால் தனியாக தான் போட்டு அரைக்கணும். இப்போ இஞ்சியும் போட்டு அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே இதில் தான் ஒன்றா தான் சேர்த்து தான் நம்ம வைக்கணும். இப்போ இதையும் போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்தது வந்து வெள்ளைக்கூடையும் போட்டு ஒரு சுற்றினாலே போதும். ரொம்ப வந்து அரைக்கணும் அந்த மாதிரி இல்லை. இப்போ அதையும் அரைச்சாச்சு, அதையும் எடுத்துருங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த மிளகாயும் போட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு சுற்றி எடுத்துடுங்க. இதில் வேலைன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து உரிச்சிட்டு எல்லாம் தனித்தனியாக அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு அரைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இடித்து கூட எடுத்துக்கிடலாம், எல்லாத்தையுமே தனித்தனியாட்டு. இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம வந்து பிசைஞ்சி தான் அதை வந்து நம்ம வந்து போட போகிறோம். இப்போ இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இது நெய் பண்ணுறது பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் பண்ணுறோம், வெளியில் அடுப்பில் தான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விடுங்க. நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். உங்களுக்கு இதில் வந்து முழு வத்தல் வேணும்னா முழு வத்தல் கூட வந்து போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தது எல்லாத்தையுமே போட்டுடலாம். தீ வந்து கம்மியாக தான் வைக்கணும். அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு அது வந்து நல்லா வந்து வதங்கணும். நல்லா இது வந்து வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், சூப்பராக நல்லா அப்படி ஒரு மணமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த நார்த்தங்காயை எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு நமக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த வித்தை மட்டும் நம்ம வந்து எடுத்துடணும். வித்து போடும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கசப்பு தெரியும். அதனால் வந்து வித்து எடுத்துடணும். இப்போ வந்து உள்ளாடி இருக்கக்கூடியது எல்லாமே கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு அது எல்லாமே நல்லா வந்து வதங்கிட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, கலருக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. மசாலா எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே வந்து இதிலே வந்து போட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும். அதுக்காக ஃபஸ்ட்டே போட்டுடணும். இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி. இது வெந்தயப்பொடி வந்து பாக்கெட்டில் இருக்கிறது போட்டாலே போதும். இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருப்போம், அந்த புளியை வந்து இதிலே வந்து ஆட் பண்ணிக்கணும். புளி எல்லாமே ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். காணாட்டு நம்ம வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணால் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த அந்த நார்த்தங்காய் அது எல்லாத்தையுமே இதிலே வந்து எடுத்து போட்டுடலாம். நார்த்தங்காவும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா வந்து அது வந்து நார்த்தங்காய் போட்டதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே அது வந்து எடுத்துரும். அதனால் தண்ணி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஊற்ற வேண்டியது வரும். ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி போடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம்.
தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு நல்லா வந்து அடுப்புலேயே இருக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணால் ஒரு மாதம் நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம். அப்படி இல்லைன்னா அப்பப்போ நம்ம வந்து எடுத்து சூடாக்கிடணும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.